வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ இன்னும் 20 to 30 நாள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ்க்கு இருக்கு. ஸோ இந்த நாளை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தரமான ஆஃபர் போட்டிருக்கோம் ராயல் பாஸ்க்கு 789 rupeesக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ராயல் பாஸில் பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே, இன்சூரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே, மாஸ்டர் வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், ஸ்டடி பிளானரு, மார்க் டெஸ்ட், பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ், இப்படி எல்லாமே இருக்குது. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கூட இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு 20 to 30 நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் மக்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 மார்க் டெஸ்ட் எடுக்கணும் டெய்லியுமே. நமக்கு பார்த்தீங்கன்னா மெயின்ஸும் இருக்கு, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ், ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் வரப்போகுது, ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸும் இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி படிக்கணும். கரெக்டா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப டைம் மெனக்கெட்டு ரிவிஷன்லாம் பண்ணணும். ஸோ நீங்க இந்த 20 to 30 நாளில் பிகினஸாக இருக்கட்டும், டாப்பராக இருக்கட்டும், ஆவரேஜ் பெர்ஃபார்மராக இருக்கட்டும், டெய்லி 2 மார்க் டெஸ்ட் எடுத்து அதில் அனலைசிஸ் பண்ணுங்க. நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எதை திருத்திக்கணும், நமக்கு ஏன் மார்க் கம்மி ஆகுது, ஏன் அக்யூரசி மிஸ் ஆகுது. மேக்ஸிமம் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா அக்யூரசி மிஸ் ஆகுது. தயவு செய்து ஸ்பீடாக சால்வ் பண்ணுறீங்கன்னு தப்பாக போடாதீங்க, சரிங்களா? அக்யூரசி மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அக்யூரசி ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? சரி, மார்க் டெஸ்ட் எடுக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசனிங், ஆப்டி மட்டும்தான் நமக்கு ரியல் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் இருக்க போகுது. ஸோ ரீசனிங் பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இந்த ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸில் ரீசனிங் ஒரு ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்க போகுது. ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 40க்கு 40 அடிச்சுட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் உட்காருவீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம், சரிங்களா? பட் ஆர்ஆர்பி பிஓ பொறுத்தவரை ரீசனிங்லேயே ஏதாவது ஒரு 5 மார்க்குக்கு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, குவான்ஸ்லையும் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால ரீசனிங்ல நம்ம அந்த ட்விஸ்ட் உள்ள பசில்லையோ சீட்டிங்லையோ லாக் ஆகிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்க மார்க் டெஸ்ட் எடுக்கும் போதே ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, இப்போ ரீசனிங் செக்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ள போய் எது எது எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. 1ஆம் நம்பர் கொஸ்டினை கிளிக் பண்ணுங்க, அடுத்து 5 கிளிக் பண்ணுங்க, அடுத்து 10 கிளிக் பண்ணுங்க, அடுத்து 15, அடுத்து 20, 25, இப்படி கிளிக் பண்ணி முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சுக்கோங்க. எது ஃபர்ஸ்ட் எடுக்கணும், எது செகண்ட் எடுக்கணும், எது தேர்ட் எடுக்கணும், எதை லாஸ்டா எடுக்கணும் அப்படின்னு கொஸ்டின் செலெக்ஷன் கரெக்டா பண்றது ரொம்ப முக்கியம். உங்களை நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்க வைக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் செலெக்ஷன் நம்ம அக்யூரசி அடிக்கிறது, இதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஆர்ஆர்பி கிளர்க் பொறுத்தவரை டபடபடபடன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. எக்காரணத்தை கொண்டும் பசிலையும் சீட்டிங்கையும் ஃபர்ஸ்ட் தொடாதீங்க. இப்போ டாப்பர்ஸ்லாம் இருக்கானா, அவன் நல்ல ஒரு 2-3 வருஷம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான், அதனால ஃபர்ஸ்ட் பசில் சீட்டிங்கை எடுப்பான். நம்ம நிறைய பேருக்கு அந்த பசில் சீட்டிங் முதல்ல நின்று ஆசையை தூண்டும். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு வரணும், சரிங்களா? செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். பசில் சீட்டிங்கை நம்ம கடைசியாக தாண்டா அட்டன் பண்ணணும், எவ்வளோ ஈஸியாக இருந்தாலுமே அதை நம்ம கடைசி தான் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை இந்த 20 நாள் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே மைண்ட் செட்டில் கடைசியாக பசில் சீட்டிங் எடுத்து 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 பழகிக்குங்க. இதே குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் சில எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, அதாவது சில ஸ்லாட்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் சம் ஈஸியாக கொடுத்து சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் கொடூரமாக கொடுக்கலாம், இல்லை சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருந்து அப்ளிகேஷன் சம் அந்த கொடூரமாக கொடுக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஸோ உள்ள ஆப்டிடியூட்ல நுழையும் போது, குவான் செக்ஷன்ல நுழையும் போது எந்த கொஸ்டின் எந்த லெவலில் இருக்குன்னு ஒரு 1 to 2 நிமிஷத்தில் உள்ளே போய் பார்த்துருங்க. திடீர்னு சிம்பிளிஃபிகேஷன் ஃப்ராக்ஷன் டெசிமல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் சம் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுற மாதிரி ஈஸி லெவலாக கொடுத்துருப்பான். அப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன்லாம் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது நிறைய டைம் ஆயிருக்கும். ஐயோ இந்த அப்ளிகேஷன் சம்லாம் ஈஸியாக இருக்குடா, மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்னு உங்களுக்கு தோணிடக்கூடாது. அதுக்காக தான் எந்த செக்ஷனில் நுழைஞ்சாலும் உள்ளே போய் 1 நிமிஷம் to 2 நிமிஷம் பாருங்க. இந்த ஒரு 20 to 30 நாளில் மார்க் டெஸ்ட் அப்படி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். அதை மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க இன்னொருத்தவங்களை, சரிங்களா? நீ ஒரு 6 மாதம் படிக்கிற, 5 மாதம் படிக்கிற அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிறவனோட நீ கம்பேர் பண்ணி அவனுக்கு அவ்வளோ மார்க் வருது, எனக்கு ஏன் மார்க்கே வரமாட்டேங்குதுன்னு உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்க கூடாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை நம்புகிறோமோ, நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமோ, அதோட பிரதிபலிப்பு அதுதான் நமக்கு ரிசல்ட்ல கிடைக்கும், சரிங்களா?
எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, உன் எண்ணம் வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நம்மளால் முடியும், நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு இருந்தால் இந்த இயற்கையை ஒன்று ஜெயிக்க வைக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரியா? கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணு. மெயின்ஸ் படிக்கிறவங்க வந்து மெயின்ஸ் படிச்சுக்கிட்டும் பிலிம்ஸ்க்கும் டெஸ்ட் எடுத்துக்கங்க. கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக பிலிம்ஸ்க்கும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரேடியாக மெயின்ஸ்க்கும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எது முன்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் அந்த ஒரு டைம் ஒதுக்குறத வந்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவம்பர் 15 இதில் 16 வந்து உங்களுக்கு வந்து எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கு தான் வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து நீங்கள் 2 மார்க் டெஸ்ட்டோ 3 மார்க் டெஸ்ட்டோ கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பினேன். ஸோ எல்லாருமே வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆர்ஆர்பி நம்ம கிளியர் பண்ணணும். மறக்காம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணா எல்லாமே ஃப்ரீ. இப்போ நம்ம ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் கிராக்கர் பேக்கேஜ்னு ஒன்று போட்டிருக்கோம். அதுவே உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். முக்கியமாக சூப்பர் பேட்ச் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கு. அந்த சூப்பர் பேட்சையும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களிருந்து விடுபடுது உங்கள் ஜாக்சன் 10-10-10.